ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மிஷின் எம்ப்ராய்டரியில் கிளாஸ் 4 பார்க்குறோம். இது வந்து ரன்னிங் ஃபில்லிங் ஸ்டிச். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இமேஜ் எடுத்துருக்குறோம். அது ட்ரேஸ் பண்ணி நான் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு இப்போ நான் அவுட்லைன் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஃபில்லிங் காமிக்கிறேன். அவுட்லைன் வந்து நான் இப்போ சாட்டின் போட்டிருக்கேன். அது உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ரன்னிங் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் சாட்டின் போட்டோம், அப்புறம் பீடு பட்டன் ஸ்டிச் எல்லாம் நம்ம கொண்டு வந்திருந்தோம். இது வந்து இந்த ரன்னிங்கும் சாட்டின் ஃபில்லிங் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். இதுக்குள்ளே வந்து ஃபில் பண்ணுறது தான் வந்து ரன்னிங் ஸ்டிச்சு. அதை நான் வந்து உங்களுக்கு இந்த அவுட்லைன் போட்டு முடித்ததும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆரஞ்சு கலர் த்ரெட்டில் நான் உள்ளே வந்து ஃபில் பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு அப்படியே நீடில் நேராக கோடாக அப்படியே போட வேண்டியது தான். நம்ம நேராக தைக்கிறது மாதிரியே அப்படியே போட்டு கேப் இல்லாமல் அப்படியே ஃபில் பண்ணுறது தான். இது வந்து ரன்னிங் ஃபில்லிங். இது வந்து ரொம்ப போட்டு ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப லேட் ஆகும் இது ஃபில் பண்ணுறதுக்கு. ஆனால் இது வந்து பிரியவே பிரியாது. மற்ற ஸ்டிச்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நூல் இதானாலும் பிரியும். ஆனால் ரன்னிங் ஸ்டிச் வந்து பிரிக்கிறது ரொம்ப டஃப்பு, போடுறதும் ரொம்ப ஈஸியாக இது போட்டு முடிச்சிடலாம். இது வந்து ரன்னிங் ஃபில்லிங்.